அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, கல்லாப்பெட்டி. ஆமாங்க, கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிற பணத்தை நாம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் பேங்க்கில் அல்லது வீட்டில் பீரோவில், மணி பர்ஸில், ஹேண்ட்பேக்கில் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக பணத்தினை சேமித்து வைப்போங்க. அப்படிப்பட்ட பண வரவு அப்படின்ற விஷயம் யார் மூலமாக அதிகமாக கிடைக்கும், எதன் மூலமாக அந்த பணவரவானது குறையும், கல்லாப்பெட்டி யார் மூலம் நிறையும், யார் மூலம் உங்களுடைய சேமிப்பு கரையும் குறையும், எந்த திசையில் எந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பண வரவினை பற்றி பார்க்க போகிறோம். பண வரவு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்த காலத்தில் கல்லாப்பெட்டி நிறையும், யார் மூலமாக அது காலியாகும், தெரிஞ்சுக்கிடலாம் இன்றைய பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம சேனலில் சனி பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம சேனலை போயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான்க. ஜோதிட சாஸ்திர ரீதியாக 2ஆம் வீடு தான் பணவரவினை சொல்லக்கூடியது. அது எது அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசி தாங்க. அதுக்கு அதிபதியும் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் துலா ராசியில் உச்சமடைகிறார். துலா ராசிங்கிறது சுக்கிர பகவானுக்குரிய வீடு. உங்கள் மகர ராசிக்கு 10ஆம் வீடாக அமைகிறது இந்த துலா ராசி. அப்போ மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிர திசை, சுக்கிர புத்தி. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கல்லாப்பெட்டி நிறையுங்க. அதாவது பணவரவு அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதே போல் சேமிப்பு அப்படின்றது 2 மடங்காக உயரும். வாழ்க்கை துணை வழியில், காதல் துணை வழியில், அத்தை வழி உறவுகள் மூலமாக பணவரவுங்கிறது அதிகமாக உண்டுங்க. தொழில் ரீதியாக தன லாபம் அப்படின்றது உண்டு. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே ஏற்கனவே நீங்கள் எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணினீங்கன்னா அது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தபடியாக துலா ராசியில் பிறந்தவங்க, கும்ப ராசியில் பிறந்தவங்க, இவங்க மூலமாக பணலாபம் மற்றும் பணவரவுங்கிறது அதிகமாக கிடைக்கும். இது நிச்சயமாக நடக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா 2 வீலர் வண்டி வாகனம், இந்த விஷயங்கள் சம்பந்தமாக, உணவுத்துறை சம்பந்தமாக, தொழில் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஜவுளி பிஸ்னஸ்ஸு, கட்டிய வீடு வாங்கி விற்கிறது, அழகு ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறது, இதையெல்லாம் பணவரவினை தாராளமாக கொடுக்குங்க. இந்த விஷயங்கள் மூலமாக உங்கள் கல்லாப்பெட்டி நிறையும். அதே போல் எப்போ குறையும், எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே சனி பகவான் மேஷ ராசியில் நேசமடைகிறாருங்க. மகரத்திற்கு மேஷ ராசிங்கிறது 4ஆம் வீடு. அப்போ தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் இவங்க மூலமாகவும் உங்களுடைய பணவரவுங்கிறது குறையும் அல்லது பண சேமிப்புங்கிறது காலியாக வாய்ப்புண்டுங்க. அதே போல் கார், வண்டி வாகனம் விற்கிறது, அதுக்காக செலவு செய்கிறது, இது மூலமாக சேமிப்பு காலியாகும். அதே போல் காலி மனை, இடம், இந்த மாதிரியான விவகாரங்களால் உங்களுக்கு இந்த சேமிப்புன்றது காலியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த பிரச்சனைகள் மூலமாக காசு பணம் செலவாகும். உடன் பிறந்த ஆண் சகோ மூலமாக உங்களுடைய காசு பணம் காலியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேஷ ராசி, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு பணம் காசு அதிகமாக செலவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, இந்த காலகட்டத்தில் செலவு என்பது 2 மடங்காக அதிகரிக்கும். அதனால் அந்த காலகட்டங்களில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. சரிங்க, இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது கும்பராசிக்கு அதிபதியும் இதே சனி பகவான் தாங்க. அதாவது உங்கள் ராசி அதிபதி தான். அப்போ தனமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தலையெழுத்தாக இருந்தாலும் சரி, மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனி பகவானுடைய குருவாகிய கால பைரவரை அஷ்டமி திதி என்று வழிபாடு செய்துருங்க. அதே நேரத்தில் அந்த வழிபாட்டை முடிச்சுட்டு மகாலட்சுமி தேவியையும் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாடு அஷ்டமி தினத்தன்று செய்வதால் உங்களுக்கு பணவரவு, பணலாபம்ங்கிறது அதிகமாக கிடைக்கும். இதன் மூலமாக
மூலமாக உங்களுடைய கல்லாப்பெட்டி நிறையும் அதிர்ஷ்டமும் கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையும் சுபமாக இருக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.